என்னது ஆட்டுக்குட்டியும் நாய்க்குட்டியும் ஃப்ரெண்ட்ஸா? நானும் நம்ம டீம் பசங்க எல்லாருமே அத்திக்காய் பறிக்க போனோம். போற வழியில ஒரு டாக் ஒன்று எங்களை வழிப்பறி பண்ணிச்சு. சாரி, வழிப்பறிலாம் பண்ணல. டேய் இங்க இருந்து போங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு எங்களை வெட்டிக்கிட்டே இருந்துச்சு. நானும் எவ்வளவு நேரமா அந்த டாக்கை சமாதானப்படுத்துறேன், அடங்குற மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்குட்டிங்களை நாங்க எல்லாம் தூக்கிட்டு போயிரும் சொல்லிட்டு எங்களை வெட்டிக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலி நாங்க எல்லாம் எதுக்கு வந்தோம்னா அத்திக்காய் பறிக்கிறதுக்கு தான் வந்தோம். சரி வந்த வேலையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மரத்துல ஏறி அத்திக்காயை பறிக்கலாம். ஒரு கயிறை போட்டு அதை பிடிச்சி ஏறினங்க. பார்த்தா கால் வழுக்குது. டே தர்ஷனா புட்றாடே புட்றாடே. டே தம்பி தர்ஷனா விட்டுறாதரான்னு சொல்லிட்டேன். நான் விட்டேங்க. அவன் தெரிச்சு ஓடிட்டான். அத்திக்காய் தான் பறிக்க முடியல. சரி ஆட்டுக்குட்டிஸ் கூட விளையாடலாம் சொல்லிட்டு வந்தாங்க. கிட்ட போனாலே இந்த குட்டி டாக் எங்களை துரத்திக்கிட்டே இருக்குங்க. எப்பா உன் ஆட்டுக்குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் தூக்கிட்டு போயிட மாட்டேன், நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க கம்முனிச்சு அந்த குட்டி டாக். அப்படியே பக்கத்துல இருந்த பாறையில மலத்தேனை கவின் பார்த்துட்டா. நல்லா பெருசா இருந்துச்சு. நாங்க எல்லாம் கூட தான் இருந்தோம். டக்குன்னு கவினு கல்ல தூக்கி அடிச்சிட்டா. அடி பாவி சண்டாளி, இப்படி அடி பண்ணுவேன், எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியலையே. ஆடி 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 மாசத்துல போய் இவங்க எப்படி நிம்மதியா தூங்குறாங்க? நான் காலையிலே எந்திரிச்சு வீடெல்லாம் மொழுவி விளக்கெல்லாம் விளக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டுங்கிற நீங்க நிம்மதியா தூங்கிக்கிறீங்களா? அவ்வளவு சீக்கிரம் உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டா இந்த த்ரிஷா. உங்களை டச் பண்ணாமலே எப்படி டிஸ்டர்ப் பண்றேன்னு பாருங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு இருக்குது. மஞ்சளிலே நீராடி யாரா காலையிலே பாட்ட போடுது? டேய் ஆடி மாசம் பிறந்துருச்சுடா, இன்னும் நிம்மதியா தூங்க முடியாதுடா. ஆடி மாசம் பிறந்துருச்சா? ஆமா. ஐயோ, இனிமே 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்க முடியாதா? ஆமா. வரமளித்து உலகமெல்லாம் செல்ல மாரியதா மாரியம்மா எங்கள் மாரியம்மா. உலகத்திலே இந்த மாதிரி யாரும் கேட்க வெட்டி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வெட்ட போறேன் நான் எங்க அண்ணனுக்கு. இப்ப போய் நம்ம அவனை கூட்டின்னு வர போறோம். அதை பார்த்த உடனே அவன் சர்ப்ரைஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறான். ஐயோ கடவுளே, பிறந்த நாள் வந்தோடனே இவருக்கு குழந்தைன்னு நினைப்பு. இப்பதான் ஆறாரோ ஆட்டின்னு இருக்கிறாரு. எப்ப குழந்தை ஆடினது போதும், வா கேக் வெட்டலாம். கேக்கா எங்க? வா அங்க. கேக்குன்னு உடனே குழந்தைக்கு ஆட்டத்தை பாரு. ஆடினது போதும் நில்லு. அது சர்ப்ரைஸ். ஐயோ இறுக்கி முடுற. வாட்டில கீட்டில பாக்க போற, கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் பண்ற. கத்த போறனா? போ கெட்ட வந்துட்ட. இரு இப்படி வா இன்னும் கொஞ்சம். ஓகேவா? இருடா. நில்லு. சர்ப்ரைஸ் ஆக போறேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ. சர்ப்ரைஸ் ஐட்டம்பா. என்னது இது? எவ்வளவு பெரிய கேக்கு. இதுவா கேக்கு? கேக்குடா, மெழுகுவத்தி பாரு. கஷ்டப்பட்டு சோறு உண்ணண்டா. இது மெழுகுவத்தியா? இதுவா? ஆமா. நீ சர்ப்ரைஸ் ஆனே இல்லையா? பயங்கரமான சர்ப்ரைஸ். இதுவா கேக்குன்னு சொன்னா மாம்பெரி குப்பை மூட்டை. கேக்குடா, சாக்லேட் கேக், ஹனி கேக், ஸ்ட்ராபெரி கேக்னா கேள்விப்பட்டிருப்ப. இது எருவு கேக். எருவு கேக்கா? இங்க பாரு எவ்வளோ பெரிய மெழுகுவத்தி. நான் போய் வத்தி பெட்டி எடுத்துன்னு வரேன். வத்தி பெட்டி வேற நமுத்து போயிருக்கு, எரியவே மாட்டேங்குது. இந்தாடா வத்தி பெட்டி. வத்தி பெட்டியா? எரியலையே. ஒழுங்க கீடா. பத்திக்கிச்சு. போ ஏத்து. பத்திக்கிச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. மெழுகுவத்தி கரையுது, ஊது. ஓகே. சூப்பர். வா கேக் வெட்டு. கேக் வெட்ட கத்தி. இந்தா. ஏய் இமாம்பெரி கத்தியா? ஆமா வெட்டு. நான் கேக் வெட்ட போறேனே. பெரிய பீஸா போட்டா சின்ன போட்டா? பெருசா போடு, நம்ம கிட்ட தான் நிறைய இருக்கு. ஓகே, கவினுக்கு 2 பீஸ் வைக்கலாம். ஏய் செம்மையா இருக்கு. இந்தா ஃபர்ஸ்ட் வாய் உனக்கு தான். நிறுத்து. பர்த்டே பாய்க்கு தான் ஃபர்ஸ்ட். கடிச்சுக்கோ. குருவேஸ், நம்ம ஊர்ல போர் மன்னர் தேர் திருவிழா. ஸோ அதனால அன்னதானம் போடுறதுக்கு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுட்டு இருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு மாஸ்டர்கிட்ட பேசுவோம். எப்படியே என் தங்கச்சி என்ன பேச விட மாட்டா. பாப்போம் வாங்க. ஹாய் பாய். ஹாய்மா. இங்க உட்காரலாமா? உட்காரலாமா. மேடம் நானுங்க உட்காந்துக்கலாமா? உட்காரு. உங்க பேர் என்னங்க பாய்? என் பேர் சமத்.
உங்க ஊர் என்னங்க பாய்? மங்களம். நீங்க எத்தனை வருஷமா பாய் இந்த ஃபீல்டுல இருக்கீங்க? 25 வருஷமா இருக்கோம்மா. ஓ சூப்பர். உங்களுக்கு வந்து பிரியாணி மட்டும் தான் சமைக்க தெரியுமா இல்ல வேற ஏதாச்சும் சமைப்பீங்களா? பிரியாணி நான் வெஜ்ஜும் சமைப்பேன், நான் வெஜ்ஜும் எல்லாமே சமைப்பேன். செய்வீங்க. ஆமா, எல்லாமே ஆர்டர் வாங்குவேன். எப்படி சமைக்க கத்துக்கிட்டீங்க? யார்கிட்டயாச்சும் வேலை செஞ்சீங்களா? இல்லை, முதல்ல எங்கள் அப்பா செஞ்சுட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா எங்கள் அண்ணன் செஞ்சுட்டு இருந்தார். எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பாவும் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி மட்டும் தான் செய்வாங்க. நான் அப்புறமா சமைக்க கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்காக வேறு ஆளுங்கிட்ட போயிட்டு சமையல் கற்றுக்கினேன். சமையல் கற்று இப்போது கல்யாணத்து வேலையாக இருக்கட்டும், காது குத்தல் வேலையாக இருக்கட்டும், எந்த சுப நிகழ்ச்சி இருந்தாலும் அதுக்கு ஆர்டர் எடுக்கிறேன். அதே போல் வெளியில் போகிறேன், திருவண்ணாமலை மாவட்டம் போகிறேன், வேலூர் போகிறேன், நான் பாண்டிச்சேரி போகிறேன். அந்த மாதிரி எந்த ஊருக்கு போவீங்க? அதிகமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் வேலை. அதை விட்டால் ஜம்னாமுத்தூரில் வேலை. வேலூர் போயிருக்கேன், பாண்டிச்சேரி போயிருக்கேன். இந்த மாதிரி சுற்று பாகத்தில் இருக்கிற எல்லாமே போயிட்டு தான். ஆமாம், போயிட்டு தான். எங்கே ஆர்டர் வருதோ என்கிட்ட வந்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சா அவங்க ஃபோன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போவாங்க. என்கிட்ட விசிட்டிங் கார்டெல்லாம் எதுவும் இல்லை. அந்த டேஸ்ட்டு பிடிச்சி அவங்க நம்பர் வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க, இந்த வேலை இந்த தேதியில் இருக்குன்னு. அப்போது நாங்கள் போவோம், போய் ஆர்டர் எடுப்போம், செய்வோம். நாங்கள் இது வரையும் செஞ்சதில் இத்தனை வருஷமாக செய்கிறோம். எல்லாருமே அஜனமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க, லிக்விடு போடுறாங்க. நாங்கள் வந்து நார்மலான சாப்பாடு மக்களுக்கு வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத மாதிரி நாங்கள் சமைச்சு தரோம். அந்த ஒரு நம்பிக்கையில் எங்களுக்கு ஆர்டர் வருது, நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கோயில், கும்பாபிஷேகம், இந்த மாதிரி நிறைய மங்களத்தில் போத்தராஜா கோயிலுக்கு நாங்கள் வருஷம் செய்கிறோம். நாங்கள் கோயிலுக்குனாவே அது 50% கூட வாங்குறதில்ல, அது அப்படியே கம்மியாக கூட செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். இந்த வேலை செய்யறது எவ்வளோ பிடிக்கும்? பிடிச்சிதான் செய்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு சமையல் தொழில். நான் சமையல் பண்ணுறதால நிறைய மக்கள் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்றாங்க. அந்த நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து அந்த சமையல் தொழிலை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து வேறு பிஸ்னஸும் பண்ணியிருந்தேன், அதை விட்டுட்டு இப்போ சமையல் தொழில் தான் எனக்கு. ஏன்னா சாப்பாடு வயிறு நிறைய போடுறதால எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அதனால் வந்து சாப்பிட்டு போகிறவங்க ஒரு சிலர் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. குரீஸ், இன்னைக்கு என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே, உலக அப்பாக்களின் தினம் இன்னைக்கு தான். இத்தனை நாளா வீடியோவில் ஜாலியாக வந்திருப்பேன். இன்னைக்கு மட்டும் ஏன் சென்டிமெண்ட்டாக பேசுறேன்னு தெரியுமா? எனக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்ல? பிடிக்காதவங்க யாரும் இல்லை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். எல்லாரும் அவங்க ஃபாதருக்கு விஷ் பண்ணிங்களா? பண்ணியிருப்பீங்க. எதில்? ஃபோனில், ஸ்டேட்டஸில், ஸ்டோரியில். யார் யாரெல்லாம் நேரில் விஷ் பண்ணீங்க? நேரில் விஷ் பண்ணவங்க கம்மியாக தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நானே நேரில் விஷ் பண்ணல, ஸ்டோரியில் தான் விஷ் பண்ணேன். ஏன்? பயம். ஏன் அம்மாவை பார்த்தா வராத பயம் அப்பாவை பார்த்தா வருது? அதாங்க எனக்கும் தெரியல, அது யூனிவர்ஸ் ப்ராப்ளம். அதை விடுங்க. எல்லா அப்பாக்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. நெக்ஸ்ட் வாஸ்கியம்மா வீட்டு கோலம். இது என்ன ரங்கோலா ஹோலா ஹோலா ஹோலா, எல்லாமே ரங்கோலா தான் இருக்கு. இது என்னோட பானை புல்லா பூத்து வந்து இருக்குது. இதெல்லாம் நான் போடல, எங்க அக்கா போட்டேன். அதாவது எங்க வீட்டு கோலம் பரமேஷ் போட்டேன். இது என்ன கோலம்? இது வந்து சங்கு சக்கரம் மாதிரியே ஒரு மிக்சிங். ஆமா, என்னன்னு தெரியல. மிக்சிங். எங்க அக்கா சூப்பரா கோலம் போடுவா. இது வந்து அக்கா கோலம், இது வந்து தங்கச்சி கோலம். எல்லாமே எங்க அக்கா கோலம். ஆஹா, இந்த கோலத்துக்கு நானே கொஞ்சம் பெட்டரா இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அது மட்டும் கிடையாது. இது திவ்யா கோலம். திவ்யா கோலமா? திவ்யா, இது திவ்யா. திவ்யா, திவ்யாக்கு எனக்கு சண்டை. நெக்ஸ்ட் அழுக்கு நைட்டி ஆன்ட்டி கோலங்களை பார்க்க போறோம். குருவிஸ், அழுக்கு நைட்டி ஆன்ட்டி சொல்றல, அவங்களோட ஒரிஜினல் பேர் அது கிடையாது. சரண்யா அம்மா இல்ல, அது கூட இல்ல, மதி அழகி. அவங்க கோலத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இது என்ன கோலம்? என்னடா சூனி கோலம் இருக்குது? இது சூனி கோலம். இது என்னடா கோலம்? இது பம்பாய் கோலமா? இது ஐயோ, இதுடா கோலம். ஆன்ட்டி வேற மறைக்கிறாங்கடா. இதுடா கோலம். எனக்கு தெரியலடா, நீயே சொல்றா. எனக்கு மோரிக்கத்தை பார்த்தா பயமாகுது. நான் சொல்ற மாதிரி இல்லம்மா. பொங்கலுடா சைடா போய்க்குது. பாறையே கல்லுல இருந்து கொஞ்சம் கோடையா வச்சுக்கிறாங்க. இப்படி திருப்பி இருக்கணும் லைட்டா. என்ன பூ சூரியன் தலைகீழ இருக்குதுடா. சூரியன் தலைகீழ வரல, அங்க வந்து முளைச்சி வருது. முளைச்சி நெருப்பு தந்து அப்படியே வந்து இந்த வழியா பொங்கல் பொங்குது. ஆமா, நெருப்பு இப்படியே வந்து இப்படி வந்து பின்னாடி வந்து பொங்கிரும். நம்மளுக்கு பாக்குற பார்வையிலே பொங்கிட மாட்டேங்குது. இதுனா கோலம்? ஐயோ, என்ன கோலம்? கண்டுபிடி. பஞ்சாப் கோலம். பஞ்சாப் கோலமா? பஞ்சாப் கலர்ல இருக்கு. பஞ்சாப் கலரா? பல்லே பல்லே பல்லே. ஆன்ட்டி கோச்சிக்கினீங்களா? உண்மைதானே ஆன்ட்டி சொன்னோம், இதுல என்ன கோச்சிக்கிறதுக்கு இருக்குது? குருவிஸ், ஒரு உண்மையை சொல்ல போறேன். இந்த கோலம் போட்டது எல்லாமே கவின் தான், அழகா போட்டு. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் அஞ்சலம்மா வீட்டு கோலம். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு குருவிஸ். என்ன கோலம்? கலர்ஃபுல் வானவில் கோலம். அங்க ஒரு கோலம் இருக்கு, வாங்க பாப்போம். பூத்தொட்டிடா. பூத்தொட்டியா? தோ ஃப்ளவர் பூக்குது. கொக்கு பரப்பர, கோழி பரப்பர, வாத்து பரப்பர, வாத்துல பறக்குது. குருவி. இதான் எங்க 7 வீட்டுங்களோட பொங்கல் கோலங்கள். இந்த கோலங்கள்ல எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.